வெல்கம் டு ஜெஸிஸ் டெலிஷியஸ் ஃபுட். இன்றைக்கி சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது நான் சிக்கன் 1 kg எடுத்திருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா அந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா அந்த கீயோட ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த கீ ஸ்மெல் நல்லா அந்த வெங்காயத்துலலாம் இறங்கியிருக்கும். இந்த நேரத்தில் ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு அழகான ஒரு கலர் கிடைக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா அந்த வெங்காயம் மிளகாத்தூளோட அந்த சிக்கனும் நல்லா பரட்டி எடுத்துக்கணும். நான் லெக் அண்ட் தை பீஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரெஸ்ட் பீஸ் ஆட் பண்ணலை. ஏன்னா இந்த சிக்கனுக்கு ப்ரெஸ்ட் பீஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நான் தண்ணியே விடலை. அதுவே நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம நமக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் அண்ட் கியூமின் பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வறுத்து அரைச்சது. அடுத்து கோரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா மசாலாவும் போட்டு நல்லா சிக்கனை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த சிக்கனை ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்குவோம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.